ஊரில் எல்லோரும் யூடியூப் சேனல் வச்சுருக்காங்களே, நாம் மட்டும் ஏன் சும்மா இருக்கோம் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்தேன். ஆனால் அது பல மாதமாக சும்மாவே தான் கிடக்கு. நடுவில் வந்துட்டு நம்மளுக்கு இந்த கோழிலாம் வேண்டாம், நம்ம வந்து கெரியரையும் வாழ்க்கையும் பார்ப்போம் அப்படின்ட்டு போனோம். அது பிரயோஜனமே இல்லைன்னு எனக்கு லேட்டராக போயிருந்துச்சு. அது ஒன்றும் இல்லை, கீழே போட்டுரு. ஸோ நம்ம இப்போ மறுபடியும் நம்ம குலத்தொழிலுக்கு வந்துட்டோம். சமையல் ஆரம்பமாகட்டும். நம்ம கோழி பண்ணையை ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணலாமா? அதுக்கு முன்னாடி என்னை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ. ஹாய் மக்களே, நான் தான் வசந்த். புதுக்கோட்டையிலேருந்து சென்னைக்கு வந்து இங்கே ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிக்கிட்டே எனக்கு பிடிச்சமான இந்த கோழி வளர்க்குற பிஸ்னஸ்ஸு சைடில் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப நாள் கழித்து நம்ம ஒரு நல்ல விஷயத்தோடு ஆரம்பிக்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இவளுக்கு அடை வைக்க போகிறோம், அவயத்தில் வைக்க போகிறோம்னு சொல்லுவாங்க. இவன் வந்துட்டு நம்ம ஃபார்ம்லேயே பொறிச்சு நான் வந்து கைக்குள்ளே வச்சு வளர்த்து குட் கேர்ளாக இருக்கும். இவளுக்கு தான் வந்துட்டு நம்ம என் ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து சண்டை கோழி முட்டை வாங்கிட்டு வந்திருக்கேன். அதை வந்து நம்ம அடை வைக்க போகிறோம். வாங்க. நம்ம எப்போவுமே அடை வைக்கிறதுக்கு முன்னாடி கோழி நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும். ஸோ அதனால் அவள் இட்ட முட்டையை அவளுக்கே அவிச்சு போட்டு நம்ம சாப்பிட வச்சுட்ருக்கோம். இங்கே பாருங்கள், இந்த கருப்பனும் அவன் தங்கச்சியும் வந்து டிஸ்டர்ப் பண்ணுறதுக்குனே வந்து அவளை ஒம்புழுத்துட்ருக்காங்க. இப்போ கோழி நல்லா சாப்பிட்டு தண்ணியெலாம் குடிச்சிட்ருக்கு. இந்த முட்டை தான் 11 முட்டை நான் வாங்கிட்டு வந்தது என் ஃப்ரெண்டுகிட்டேருந்து. ஸோ இது பெருவிட முட்டை, இதை தான் நம்ம வைக்க போகிறோம். நான் எப்போவும் வைக்கோல் இல்லை மணலில் தான் வைப்பேன். இந்த தடவை எனக்கு வைக்கோல் கிடைக்கல. மணலும் எல்லாமே மழை பெஞ்சனால ரொம்ப ஈரமாக இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு சரி துணியில் வச்சு ட்ரை பண்ணுவோம், பொறிக்குதா இல்லையான்னு பார்ப்போம் அப்படின்றதுக்காக வைக்கிறேன். துணியில் வைக்கலாமா, நீங்கள் வச்சுருக்கீங்களா, பொறிப்பு திறன் இருக்குமான்றதை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ ஒரு பாண்டில் நல்லா கனமான துணியாக வச்சு வரிசையாக வச்சாச்சு. முட்டையை பத்திரமா ஒவ்வொன்றா அடிக்கிடலாம் அப்படியே. நான் கூட சரி ஃபஸ்ட் டைம் ஒழுங்காக உட்காரதுன்னு நினச்சேன். ஆனால் முட்டையை பார்த்தோட்டி எங்கேயும் ஓடாமல் கொள்ளாமல் அதுபடிக்கு அழகாக வந்து உட்காந்துருச்சு ஃபுல்லாக. ஸோ வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். ஒழுங்காக பொறிக்குன்ற நம்பிக்கையோட கருப்பனுக்கும் வந்தவங்கச்சிக்கும் பாய் சொல்லிட்டு வீடியோ பார்த்த எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டு நான் போய் என் வேலையை பார்க்குறேன். பாய் பாய்.